ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி கிச்சன். நம்ம இன்னைக்கு மிளகா பூண்டு துவையல் பண்ண போகிறோம். ரொம்பவே காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகா பூண்டு துவையல் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நான் 20 மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாயும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அடுத்துதான் மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மிளகாலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்துதான் இதுக்கு கூடவே இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். இனி இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்துதான் சட்னி தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்துதான் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்ததான் 1/4 கப் அளவுக்கு நான் மிக்ஸியில் அரைச்ச தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம மிளகாய் பூண்டு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.